அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் ஏனாதி கிராமத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்ம மைக்ரோனெல்லில் பார்த்தீங்கன்னா அக்ரிடெக் நிறுவனத்திலிருந்து மெட்டாலின்ற ஒரு உயிர் பூஞ்சானை வருது. இந்த மெட்டாலின் என்னென்ன வேலை செய்யும், இதோட பயன்பாடுகள் சமீப காலமாக எந்த மாதிரி இருக்குது, இதை எவ்வளவு கொடுக்கலாம், அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத பற்றி தான் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த மெட்டாலின்றது பார்த்தீங்கன்னா மெட்டாரைசியம் அனிசோபில அப்படின்ற ஒரு பூஞ்சானத்தால் ஆனது. இது ஏன் இப்போ இதோட முக்கியத்துவம் தெரியுது அப்படின்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீப காலமாக வேதியியல் பொருட்கள் அதிகமாக கொடுத்துமே சில வண்டு ஐட்டங்களும் சில புழு ஐட்டங்கள் சாக மாட்டுது. குறிப்பாக கரும்புகளில் அல்லது மரப்பயிர்களில் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்புழுக்கள், அதாவது ஒயிட் கிரப் புழுக்கள் தொந்தரவுகள் அதிகமாகவே போகுது. இந்த மரம் வளர்க்குறதுக்கோ அல்லது இந்த மாதிரி மாமரங்கள் வளர்க்குறதுக்கோ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஆண்டு கணக்கில் அதிகப்படியான பணங்களை செலவழிக்கிறாங்க. இந்த மெட்டாலின் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இந்த மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள்ல பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல சமீப ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டங்கள் இந்த ஓட்டை மூலியமா போய் இந்த வண்டுகள் உள்ள போயிருது. இந்த மரத்துக்குள்ள போய் அதுக்குள்ள அதுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால நாளையடைவில் இந்த மரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியா ட்ரை ஆகி திருப்பி விழுகிறது. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, எல்லா கத்தரி அல்லது எல்லாம் காய்கறி பயிரில் இருக்கிற வண்டு ஐட்டங்கள் அல்ல மரப்பயிர்களில் இருக்கிற வண்டு ஐட்டங்கள் அல்லது தென்னை மரங்கள்ல இருக்கிற கூன் வண்டு, சிகப்பு வண்டு எல்லாத்துக்குமே இது உள்ள போய் தனக்கு தேவையான உணவுகளை சாப்பிடும் போது இதுக்குள்ள இருக்கிற வண்டுகள் முழுமையாவே குணம் அடையுது. எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம கெமிக்கலை பயன்படுத்தி அந்த வண்டுகளை கொல்ல முடியாத சூழ்நிலையில இதை பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நிரந்தரமான தீர்வாகுது. தொடர்ச்சியா ஒரு 4 மணி நேரத்துல அதோட செயல்பாடு ஆரம்பிக்கும் போது ஒரு 5 நாளைக்குள்ள இதோட செயல்பாடுகள் நல்லாவே கேட்குது. இதோட பரிந்துரைகள் பாத்தீங்கன்னா காய்கறி பயிர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி. பொதுவா இந்த மாதிரி ஒரு உயிர் உரங்களோ அல்லது உயிர் பூஞ்சானமோ அல்லது உயிர் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தொடர்ச்சியா வெயில் அதிகமா இருக்கும் போது பயன்படுத்தாம மாலை நேரங்கள்ல அல்லது காலை நேரங்கள்ல பயன்படுத்துங்க. வெயில் டெம்பரேச்சர் கூடி இருக்கும் போது 5 மில்லின்றதுக்கு பதிலாக நீங்க 7 மில்லி கூட பயன்படுத்தலாம். என்ன செய்யணும், இப்ப இந்த மரத்துல தொந்தரவு இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்னா, அப்படியே இந்த மரத்தினுடைய முழு பகுதியும் நனைகிறது மாதிரிட்ட நீங்க மேல ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா மாசம் 2 முறை. ஏன்னா மரம்ன்றது உங்களுக்கு தெரியும், வருஷக்கணக்கா நம்ம வாரிசுகளுக்கு விட்டு செல்லக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் ஒரு வண்டுனால பாதிக்கப்படுது அப்படின்னா இந்த மருந்தினுடைய பயன்பாடுகள் உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியா மெட்டாரைசியத்தை பயன்படுத்தி வண்டினுடைய தொல்லையிலிருந்து நீங்கி அனைத்து விவசாயிகளும் பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.